இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் UFX மொபைல். மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக UFX மொபைல். உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல். UFX Mobiles. Make your move. For the very first time coming your way is an irresistible combination of speed, style and technology. UFX Mobiles. Exceptionally sleek, totally advanced, and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX Mobiles. Make your move. வணக்கம். புதுவையில் இடி மின்னலுடன் கனமழை பெய்ததால் சுட்டெரிக்கும் வெயிலால் தவித்த மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். புதுவையில் காத்திரை வெயில் கடந்த மே மாதம் 4ஆம் தேதி துவங்கி 28ஆம் தேதி முடிவடைந்த பின்னரும் கோடை வெயிலின் தாக்கம் குறையாமல் 105-110 டிகிரி என வெயில் பதிவாகி அனல் காற்றுடன் வெப்பம் தாக்கி மக்களை வாட்டி வதைத்தது. இந்நிலையில் திடீரென வானில் கருமேகங்கள் திரண்டு பலத்த காற்று இடி மின்னலுடன் மழை பெய்ய துவங்கியது. இரவு 7 மணிக்கு துவங்கிய மழை இரவு 8 மணி வரை கனமழையாக பெய்து சாலைகளில் நீர் பெருக்கெடுத்து ஓடியது. கடந்த சில நாட்களாக சுட்டெரிக்கும் வெயிலால் அவதிப்பட்ட மக்கள் திடீர் மழையால் மகிழ்ச்சி அடைந்தனர். மேலும் இரவில் குளிர்ந்த காற்று வீசியதால் இனிவரும் நாட்களில் வெப்பம் படிப்படியாக குறையும் என எதிர்பார்க்கின்றனர். தூய இதய ஆண்டவர் பசிலிகாவில் அதிபராக பணியாற்றிய அருள் திரு தாமஸ் அடிகளார் அரியநகர ஆரோக்கிய அன்னையாலய பங்கு தந்தையாக பொறுப்பேற்றுக் கொண்டார். புதுவை தூய இதய ஆண்டவர் பசிலிகாவில் அதிபராக பணியாற்றிய அருள் திரு தாமஸ் அடிகளார் அரியநகர் ஆரோக்கிய அன்னை ஆலய பங்கு தந்தையாக நியமிக்கப்பட்டதை அடுத்து புதுவை மறைமாவட்ட முதன்மை குரு அருளானந்தம் தலைமையில் அரியநகர் முன்னாள் பங்கு தந்தை அருட்பணி சேவியர் பொறுப்பை ஒப்படைக்க புதிய பங்கு தந்தையாக பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். முன்னதாக பிரியா விடையும் வரவேற்பும் நடைபெற்றது. பின்னர் புதிய பங்கு தந்தை மக்களின் முன் உறுதிமொழி அளித்து பொறுப்பை ஏற்று மக்களை புனித நீரால் மந்திரித்து திருப்பலி நிறைவேற்றினார். மற்றும் 350 ஆண்டு கால பழமை வாய்ந்த வேளாங்கண்ணி ஆலயத்திற்கு அடுத்ததாக கருதப்படும் இவ்வாலயத்தின் புகழ் மேலும் ஓங்க ஒழிப்பதாக உரையாற்றினார். விழாவில் பங்கு பேரவையினர் மற்றும் பங்கு மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். நிலுவைத் தொகையினை வழங்க கோரி வேளாண் துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு விதை நெல் உற்பத்தியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை வேளாண் துறைக்கு 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் விதை நெல் தயாரித்து வழங்கி வருகின்றனர். அதுபோன்று 3 பருவத்திற்கு விதை நெல் தயாரித்து 100 டன் வரை வழங்கியதில் அதற்கான 75 லட்சத்தை விவசாயிகளுக்கு வேளாண் துறை அளிக்காததால் பல கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியும் தீர்வு கிடைக்காததால் ஆத்திரமடைந்த விதை நெல் உற்பத்தியாளர்கள் சங்க பொதுச் செயலாளர் ராமமூர்த்தி தலைமையில் வேளாண் துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். இத்தகவலை அறிந்த இன்ஸ்பெக்டர் அங்கப்பன் தலைமையிலான போலீசார் மற்றும் வேளாண் துறை இயக்குநர் சத்தியசீலன் விதை நெல் உற்பத்தியாளர்களிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக ஒரு பருவத்திற்கான பணத்தை அரசிடம் பெற்றுத் தருவதாக உறுதியளித்தனர். இதனால் போராட்டத்தை கைவிட்டு அனைவரும் கலைந்து சென்றனர். கூடங்குளத்தில் 2 அணு உலைகள் செயல்பட்டதும் 2000 மெகாவாட் மின் உற்பத்தியும் அடுத்த ஆண்டிற்குள் மேலும் 2000 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்படும் என்று பிரதமர் மன்மோகன் சிங் கூறியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் மன்மோகன் சிங் கூறுகையில், கூடங்குளத்தில் 2 அணு உலைகள் செயல்பட்டதும் 2000 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படும். அத்துடன் அடுத்த ஆண்டிற்குள் மேலும் 2000 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டதாக கூறிய அவர், மேலும் சிவில் விமான போக்குவரத்து துறையில் நவி மும்பை, கோவா மற்றும் கண்ணூர் ஆகிய இடங்களில் பசுமை விமான நிலையங்கள் அமைக்கப்படும். மற்றும் கோவை, திருச்சி, லக்னோ, வாரணாசி, காயா ஆகிய நகரங்களில் சர்வதேச விமான நிலையங்கள் அமைக்கப்படும். அதுபோன்று நடப்பு நிதியாண்டில் டெல்லி மற்றும் சென்னையில் புதிய விமான சேவை மையங்கள் அமைக்கப்படும் என்று கூறினார். தலைமை தேர்தல் ஆணையர் குரேஷி பணியிலிருந்து ஓய்வு பெற உள்ளதால் சம்பத்தை தலைமை தேர்தல் ஆணையராக மத்திய அரசு நியமித்துள்ளது.
தேர்தல் ஆணையம் 3 உறுப்பினர்களை கொண்ட அமைப்பாகும். அதில் தற்போது தலைமை தேர்தல் ஆணையராக குரேஷியும் 2 தேர்தல் ஆணையர்களாக சம்பத் மற்றும் பிரம்மாவும் உள்ளனர். இந்நிலையில் வரும் 10ஆம் தேதி தலைமை தேர்தல் ஆணையர் குரேஷியின் பதவிக்காலம் முடிவடைந்து அவர் ஓய்வு பெற உள்ளதால் தலைமை தேர்தல் ஆணையராக VS சம்பத்தை மத்திய அரசு நியமித்துள்ளது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த சம்பத் ஆந்திரா பிரிவு IAS அதிகாரியாகவும் மத்திய மின்துறை செயலராகவும் ஆந்திராவிலும் டெல்லியிலும் பல முக்கிய பதவிகளை வகித்துள்ளார். இவர் பொறுப்பேற்றுக் கொண்டதும் வரும் 2014ஆம் ஆண்டின் பாராளுமன்ற தேர்தல் இவர் தலைமையில் நடைபெறும். மேலும் தேர்தல் ஆணையர் பதவிக்கு புதியவர் ஒருவர் நியமிக்கப்படுவார். புதுவை காமராஜர் நகர் தொகுதி மக்களுக்கு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் நலத்திட்ட உதவிகளை எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் வழங்கினார். புதுவை வெங்கடா நகர் தமிழ்ச்சங்கத்தில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் காமராஜர் நகர் தொகுதி மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான வைத்திலிங்கம் கலந்து கொண்டு குலவிளக்கு திட்டத்தின் கீழ் 61 பயனாளிகளுக்கு தலா 500 ரூபாய் வீதம், 30,500, அரவணைப்பு திட்டத்தின் கீழ் 36 பயனாளிகளுக்கு தலா 1,200 ரூபாய் என 43,200, ஏழை மணமகள் திருமண உதவியாக 18 பயனாளிகளுக்கு தலா 15,000 என 2,70,000, விதவை மகள் திருமண உதவியாக 11 பயனாளிகளுக்கு தலா 20,000 என 2,20,000 என மொத்தம் 5,63,700 ரூபாய்க்கான நிதியுதவியை வழங்கினார். விழாவில் துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். வரும் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் மேலும் பல சேவைகளுக்கு சேவை வரி விதிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. பாராளுமன்றத்தில் 2012-2013ஆம் ஆண்டிற்கான மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்த மத்திய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி சேவை வரி 10% இருந்து 12% உயர்த்தப்படுவதாக அறிவித்தார். அதன்படி ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் வரி உயர்வு அமலுக்கு வந்தது. அதேபோன்று வெளிநாடுகளைப் போன்று இந்தியாவிலும் எதிர்மறை பட்டியல் நடைமுறைப்படுத்தப்படுவதாக பட்ஜெட் உரையில் அறிவித்தார். அந்த எதிர்மறை பட்டியலில் மழலையர் கல்வி மற்றும் பள்ளி கல்வி, உயர்கல்வி, அங்கீகரிக்கப்பட்ட தொழிற்பயிற்சி கல்வி, குடியிருப்புகளை வாடகைக்கு விடுதல், பொழுதுபோக்கு மற்றும் கேளிக்கை சேவைகள், மீட்டர் பொருத்தப்பட்ட டாக்ஸி, ஆட்டோ, ரிக்ஷா, லாட்டரி, பயணிகள் மற்றும் சரக்கு போக்குவரத்து என 17 வகையான சேவைகள் இடம்பெற்றிருப்பதாக அறிவித்தார். அதன்படி பள்ளிக்கூடம் மற்றும் பல்கலைக்கழக சேவைக்கு சேவை வரி கிடையாது என்ற போதிலும் பயிற்சி வகுப்புகள், பயிற்சி நிறுவனங்கள் ஆகியவை சேவை வரியின் கீழ் கொண்டுவரப்படுகின்றன. மேலும் ரயிலில் முதல் வகுப்பு பயணம், குளிர்சாதன வசதி பயணம் என, அதாவது இறந்தவர்களின் உடல்களை கொண்டு செல்வதற்கு ஆகும் செலவு, இறுதி சடங்கு தவிர கிட்டத்தட்ட அனைத்து சேவைகளும் வரி வரம்பிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. இந்த சேவை வரியின் மூலம் 1,24,000 கோடி வசூலிக்க மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது. புதுவை காட்டுப்பாளையம் அருகே மரத்தின் மீது மினி லாரி மோதிய விபத்தில் ஒருவர் பலியானார். மற்றொருவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். கடலூர் மாவட்டம் ஓட்டியைச் சேர்ந்த சரவணன் என்பவருக்கு சொந்தமான மினி லாரியில் ஓட்டுநர் விஜய், கிளீனர் சரவணன் ஆகியோர் மீன் ஏற்றிக்கொண்டு சென்னைக்கு சென்று புதுவை வழியாக கடலூர் திரும்பிய போது காட்டுப்பாளையம் அனுகிரகா அபார்ட்மெண்ட்ஸ் அருகில் சென்றபோது சாலையில் விழுந்து கிடந்த மரத்தின் மீது மோதியது. இந்த விபத்தில் சம்பவ இடத்திலேயே கிளீனர் சரவணன் துடிதுடித்து உயிரிழந்தார். ஓட்டுநர் விஜய் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து ரெட்டிச்சாவடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வெளிமாநிலங்களில் கொத்தடிமையாக தொழில் புரியும் அனைத்து புதுவை பழங்குடி மக்களையும் மீட்க வேண்டும் என்று பழங்குடியினர் கூட்டமைப்பினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். புதுவை பழங்குடியினர் மக்கள் கூட்டமைப்பின் தலைவர் ராம்குமாருடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சென்று மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர். அந்த மனுவில் புதுவையில் விவசாயம், வேட்டையாடுதல், கூடை, முறம் பின்னுதல் போன்ற தொழில்களை செய்து வந்த பழங்குடி மக்கள் வேட்டையாட தடை உள்ளதாலும், கூடை, முறம் பின்னும் தொழில் நலிவடைந்துள்ளதாலும் வெளி மாநிலங்களுக்கு கொத்தடிமைகளாக அழைத்து செல்லப்பட்டு குறைந்த கூலிக்கு பணி செய்கின்றனர். இதனால் அவர்களின் குழந்தைகள் படிப்பு வீணாகுவதோடு சமூக பொருளாதார வாழ்வாதார நிலை பின்தங்கியுள்ளது.
எனவே அவர்களை கொத்தடிமை தொழில்முறை ஒழிப்பு சட்டத்தின் கீழ் மீட்க அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து உதவுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. அதனை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.